1990ல தமிழ்நாட்டுல ஒரு சில ஏரியால இந்த இடம் பேய் இருப்பாங்களாம் போகாத, இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த வந்து கிளப்பி விட்டுருந்தாங்க ஒரு சில ஏரியாஸ்ல. இது திருநெல்வேலி சைடுல அண்ட் தூத்துக்குடி சைடுல நிறைய ஏரியால வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சைட்ல எல்லாம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகி இப்போ அந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மின்ட்ல ஒரு ஆர்டிகல் வந்து படிச்சிருந்தேன். ஸோ அதோட டீடைல்டு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல தமிழ்நாடு எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அண்ட் இப்போ யார் யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அங்கே ஒர்க் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் தென் யார் யாருக்கெல்லாம் ஒர்க் அங்கே வந்து தேவைப்படுது அஃபிஷியலா கவர்மெண்ட்டே வந்து இதெல்லாம் அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, ஏற்கனவே எந்தெந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நோட் தமிழ்நாட்டில் இப்போ என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு, எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு, எந்தெந்த ஊர்ல அண்ட் தென் தமிழ்நாடு என்ன மாதிரியான சூப்பர் பிளான்ஸ் எடுத்துட்டு வந்து எந்தெந்த ஊர்ல எப்படி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் எப்படி கூட்டிட்டு வரணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். அந்த இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ ஆக போகுது, இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலையும் வந்து பார்க்க போறேன். திருவண்ணாமலை மட்டும் இதுல கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதையும் வந்து இதுல அக்னாலஜ்மெண்ட் பண்ண போறோம் லாஸ்ட்ல. ஏன் வந்து திருவண்ணாமலை மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க போறேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ எண்ட்ல வந்து இருக்கும். பாருங்க, இந்த வீடியோல நீங்க எந்த ஏரியால இருந்தாலும் சரி, டெவலப்மெண்ட்ன்றது சென்னை கோயம்புத்தூர்ல ஆன மாதிரி மற்ற ஊர்ல ஆயிருக்கு அப்படின்னா கேள்விக்குறியா இருக்கும். பட் ஆனா ஆயிட்டு இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஃபுல்லா வந்து பார்க்கலாம். இதுல விமனோட எம்பவர்மெண்ட்டும் நல்லா இருக்கு. அந்த விமனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திருநெல்வேலியில சித்தார் சித்திரம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கு. ஸோ அந்த சித்தார் சித்திரம் வில்லேஜ்ல 1990s வந்து இந்த ஏரியாலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லாம் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கு இந்த சித்தார் சித்திரம்ன்றது. ஏன்னா அது பக்கத்துல கங்கை கொண்டான்ல வந்து நிறைய வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸா பார்க்கும்போது. ஸோ அங்க டெவலப்மெண்ட் ஆச்சு, அப்படியே இங்க சித்தார் சித்திரமும் டெவலப்மெண்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நிறைய ஐடி பார்க்லாம் வந்து அங்க வந்துட்டாலும் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த டாடா சோலார், யுகுமா டயர்ஸ், போஷ், பிரிட்டானியா, ஃபர்ஸ்ட் சோலார் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியால நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கரிசகுளத்துல இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் ஏரியா வரதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து யாரும் போகக்கூடாது, இங்க வந்து பேய் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ஏமாத்தி வச்சிருந்திருப்பாங்க போல. சோ இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை டெவலப்மெண்ட் ஆகி இப்போ அங்க எல்லா மக்களும் போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏரியால இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரொம்ப தேவைப்படுது. நிறைய ஜாப் கிரியேஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் அக்னாலஜ்மெண்ட் பண்றாங்கன்னா அந்த ஊரோட கலெக்டர் அப்போ இருந்த கேபி கார்த்திகேயன்றவங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்றாங்க. இந்த ஊருக்கு இந்த ரிசோர்ஸ் வந்து ரொம்பவே தேவை, எக்கனாமிக் சைடாகவும் சரி சோசியல் சைடாகவும் சரி. ஸோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து திருநெல்வேலி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த கேபி கார்த்திகேயன்ற கலெக்டர் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்றதை நம்ம பாத்துக்கணும். அப்படியே நம்ம கிருஷ்ணகிரி சைட்ல வந்தோம் அப்படின்னா அது பெங்களூர் கிட்ட இருக்கு. இங்க வந்து செமி ஸ்கில்டு லேபர்ஸ்க்குலாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ் எல்லாத்துலயுமே ஹிஸ்டாரிக்கலா கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறதுல லோ ஃபீமேல் லிட்டரசி வந்து இருந்தது. அதாவது பெண்கள் வந்து படிக்க போகாம இருந்தது. 57% வந்து இருந்துச்சு பெண்கள் படிக்க போகாம இருந்தது. அண்ட் தென் குழந்தை திருமணமும் ஏரியால வந்து நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் வந்து நம்மளால படிக்க முடியுது. அதாவது இங்க ஃபீமேல் லிட்டரசின்றது ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் தென் குழந்தைகள் வந்து படிக்க போறதும் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. சைல்ட் மேரேஜ்ன்றதை பண்ணி வச்சிடறாங்க. அண்ட் தென் ஏற்கனவே நிறைய அபார்ஷன்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால ஃபீமேல் வந்து இங்க வேலைக்கு போகாம இருந்தாங்க. இது எல்லாமே நான் சொல்றது 1990s காலகட்டத்தில். அங்கிருந்து இப்போ எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, நிறைய பேர் அப்ஸ்கில்லிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் வந்து படிக்க முடியுது. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரியில இவ்வளவு நாளா இது இருந்ததே எனக்கு வந்து தெரியாது. இந்த ஆர்டிகல் படிக்கும்போது தான் தெரியுது இருக்குதுல லோ ஃபீமேல் லிட்ரேசி வந்து அந்த ஊர்ல தான் இருக்கு. இப்போ ஃபுல்லாவே மாறி இப்போ ஃபீமேலுக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்க அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப நிறைய பேர் அங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பட் இன்னமும் ஒரு சோகமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இன்னும் அங்க வந்து சைல்ட் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை படிக்க முடியுது. 14ல இருந்து 21 வயசுக்குள்ளே நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அது வரைக்கும் அவங்க வேலைக்கு போறாங்க எங்க கம்பெனிஸ்லாம். பட் ஆனா கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இது வந்து ஒரு செய்தளவா இப்போ இருக்கலாம். பட் முன்னாடி தான் இது வந்து அதிகமா இருந்துச்சு. இப்ப நிறைய பேர் படிக்க போயிட்டாங்க. ஸோ இன்னமும் நிறைய பேர் படிக்க போயிட்டு வேலைக்கு போனாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் நம்ம கேட்கறதுக்கு. அங்க இருக்க கம்பெனிஸான ஓலா எலக்ட்ரிக் அண்ட் தென் டாடா எலக்ட்ரானிக், ஃபேர்வே என்டர்பிரைசஸ் இவங்க எல்லாருமே விமன் எம்ப்ளாய் தான் அதிகமா வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. இதை கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரீசனால கிருஷ்ணகிரி நல்லா டெவலப்மெண்ட் ஆகி போகும். இப்போ இந்த பெண்கள்லாம் வந்து அதிகமாக வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஜாப் ஆஃபரா 15,000 20,000 இப்பவும் ஜாப் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல பதிவிடுறாங்க. இது எல்லாமே மின்ட் ஆர்டிகல்ல இருக்கு. இன்னமும் அங்க யாருன்னா வேலைக்கு போகாம இருக்காங்கன்னா கண்டிப்பா ஜாப் போங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல எல்லாம் அவாய்ட் ஆகணும் அப்படின்றத நம்மளோட வேண்டுகோளாகவும் இருக்கு. ஓவராலா தமிழ்நாடோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் சுத்தி தான் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் வந்து டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்க இருந்து இந்த டயர் 3 சிட்டிஸான இந்த கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைட்லாம் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்றதான் பிளான் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான பிளான்ஸ் தான் இப்போ அவங்க போட்டுருக்காங்க. அதுக்கான ஒர்க் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கேட்கும் போதே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எந்த ஊர்ல எது வந்து பெஸ்டா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனிஸ் வந்து இங்க கூப்பிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருவண்ணாமலை சைட்ல இருக்கவங்க எல்லாருமே என்னவா இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து இங்க லேபர் ஒர்க் தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க நான் லெதர் ஃபுட்ஸ் வேர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் மாதிரி தான் வச்சுக்கலாம். ஸோ அங்க வந்து இங்க லேபர் ஒர்க் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிஸ் வந்து இங்க திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் இந்த சைட்ல வந்து எடுத்துட்டு வராங்க.
இதுவே நம்ம வந்து கன்னியாகுமரி சைடு போயிட்டோம் அப்படின்னா அங்க நிறைய படிச்சவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதனால அங்க வந்து சர்வீஸ் பேஸ் பண்ண கம்பெனிஸ் லைக் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. அங்க வந்து லேண்டா பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். அங்க லேண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அங்க பண்ண முடியாது. ஸோ அதனால அங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒன்று இருக்கு. இந்த தூத்துக்குடியில வந்து இப்போ போர்ட் ஃபெசிலிட்டிலாம் அதிகமா இருக்கவே நிறைய எக்ஸ்போர்ட் பேஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து அங்க எடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு யார் யாருக்கு எங்கெங்க தேவையோ ரீஜனல் வைஸா பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூப்பிட்டு வராங்க. ஸோ அது வந்து பெனிஃபிட்டாவும் இப்போ வரைக்கும் அமைஞ்சிட்டு இருக்கு. லாஸ்ட் 4 வருஷத்துல தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க வேல்யூ மொத்தம் 7.4 ட்ரில்லியன் ருபீஸா வந்து இருக்கு. இதுல சவுத் தமிழ்நாடுல 30%, நார்த் தமிழ்நாடுல 38%, வெஸ்ட் தமிழ்நாடுல 11%, சென்ட்ரல் தமிழ்நாடுல 5%. இதுல நார்த் சைட்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் சவுத் சைட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரிப்போர்ட்ல பார்க்க முடியுது லாஸ்ட் 5 வருஷத்துல. இது வந்து கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா சென்னை ஏற்கனவே டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஆயிட்டு தான் இருக்கு, நல்லாவே டெவலப்மெண்ட் ஆயிருக்கு சவுத் சைடை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைதான். ஸோ அங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. வின்ஃபாஸ்ட்ன்ற நிறுவனம் 16,000 கோடி தூத்துக்குடியில வந்து பெட் பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம்ன்றது வியட்நாம் பேஸ்ட் ஒரு கம்பெனி, ஒரு ஈவி பண்ற ஒரு கம்பெனியா தான் இருக்கு. இவங்க வந்து தூத்துக்குடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றது நியூஸா இருக்கு. மினிஸ்டர் ராஜான்றவங்க பர்சனல் ட்ரிப்பா வியட்நாம் போயிட்டு அங்க இருந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல படிக்க முடியுது. ஸோ அந்த ஊரா டெவலப்மெண்ட்டுக்கு மினிஸ்டர் ராஜாவும் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்றத நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் தூத்துக்குடியில ஏன் இந்த கம்பெனி வராங்க அப்படின்னா அங்கதான் இருக்கிறதுல சீப்பான லேண்டா இருக்கு. அண்ட் தென் அங்க வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் இங்க இருக்கிறதா இருக்கு. இங்க 344 ஸ்டூடெண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த கம்பெனில எடுத்துட்டு வரதுக்காக மூவ்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல ஏற்கனவே 200 பேர் வந்து எடுத்துட்டாங்க. 144 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசையா இருக்கு. ஸோ அவங்களும் உள்ள போயிடுப்பாங்க. ஜேபிஎல்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ் கம்பெனி, இவங்க வந்து இந்த ஆப்பிளுக்கு எல்லாம் நிறைய சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். இவங்க வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர்ல நிறைய வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டிசைன் டெவலப்மெண்ட் அதுக்கான டெஸ்டிங் எல்லாமே பண்ணிட்டு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனியா இருக்கு. இவங்க வந்து திருச்சியை வந்து பிளேஸா செலக்ட் பண்ணிருக்காங்க. அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2,000 கோடி ரூபாய் வந்து போட போறாங்களாம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து சூஸ் பண்ண சென்னையா தான் இருந்திருக்கு. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இங்க வேண்டாம், சென்னை ஏற்கனவே டெவலப்மெண்ட் வந்து ஆயிட்டு தான் இருக்கு, இங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு, நீங்க திருச்சியில போய் போடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து திருச்சியில வந்து போட போறாங்க. இது வந்து 2024 செப்டம்பர்ல வந்து இதெல்லாம் நடந்தது. 2,000 கோடி வந்து அப்பயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சைன்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ திருச்சியில இந்த ஒரு அப்டேட் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ஸ்ட்ரென்த்தோ அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அங்க இருக்க ஆளுங்க எதுக்கான டைப்பா இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அண்ட் தென் எங்கெங்கெல்லாம் லேண்ட் வேல்யூ அதிகமா இருக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து படிச்சவங்க அதிகமா இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து உள்ள எடுத்துட்டு வராங்க. தென் தமிழ்நாடு இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஏரியா வைஸ் யார் யார் எது எதுல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வரதா தான் இருக்கு. இப்போ நிறைய கனெக்டிவிட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லைக் அவங்க எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா போர்ட்ல இருந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா எங்க இருக்கோ அது வரைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஸ்பீடா இருக்க மாதிரி. ஸோ இந்த கம்பெனில அந்த ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே டக்குன்னு போர்ட்ல போய் சேர்ற மாதிரி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி எங்க இருக்கோ, எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ, எங்கெல்லாம் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பறந்துரும்னு சொல்லி சொல்றாங்க. பட் அங்க வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கிறது ஃபர்ஸ்டா இருந்தாலும் அதுக்கடுத்து இருக்கிறது இங்க ஒரு வேளை ஏர்போர்ட் கட்டிட்டாங்க அப்படின்னா அங்க தண்ணி நிக்கிறதுக்கு இடம் இருக்காது, சென்னையிலேயே தண்ணி வரதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆட்களே வந்து சொல்றதா வந்து நம்ம ரிப்போர்ட் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி எங்க வந்து ஓப்பன் பண்ணா கரெக்டா இருக்குமோ அது கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும்னு சொல்லி நம்பலாம். சேலஞ்சிங்கா இருக்கிறது வந்து இப்போ நார்த் தமிழ்நாட்டிலயும் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, சவுத் தமிழ்நாடு நல்லா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, சென்ட்ரலும் ஒரு டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா வெஸ்ட் தமிழ்நாடுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குவியும் இல்லை. ஏன் அப்படின்னா அங்க லேண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அதனால கவர்மெண்டே வந்து ஒரு 50,000 ஏக்கர் வந்து எடுத்து அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியலையா வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரைவேட் கம்பெனிஸ் உள்ள இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தான் இருக்கு. அண்ட் தென் கவர்மெண்ட்டும் நிறைய விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி விஷயமா இருக்கு அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமா எங்க இருக்காங்களோ அங்க வந்து ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் தென் அது தியேட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய பிரைவேட் கம்பெனிஸுமே வந்து இனிஷியேட்டிவ் பண்ணி எடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நிறைய மால் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படியும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பப்புமே வந்து நீங்க ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியுமே சேர்த்து கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒர்க்லெஸ் பேலன்ஸ்ன்றது தேவையில்ல. ஸோ இதுல எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுல ஏன் நான் வந்து திருவண்ணாமலை சொன்னேன் அப்படின்னா இங்க மற்ற ஏரியாஸ்ல வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்க அளவுக்கு திருவண்ணாமலை இருக்கானா அது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போ நீங்க திருவண்ணாமலை டவுன் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா கோயில் நல்லா டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து நிறைய பேர் வராங்க, விசிட் பண்றாங்க. ஸோ சுத்தி இருக்க ஹோட்டல்ஸ் ரூம் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அது ஒரு 2 to 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் மட்டும் தான், அந்த ரேடியஸ் மட்டும் தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து இன்னர் திருவண்ணாமலை மட்டும்தான். நீங்க திருவண்ணாமலைன்றது தமிழ்நாட்டிலேயே இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் லேண்ட் ஸ்பேஸ் உள்ள ஒரு மாவட்டமா இருக்கு. விழுப்புரம் அடுத்து திருவண்ணாமலை தான் இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஏரியாவா இருக்கு. ஸோ அந்த 2 கிலோமீட்டர் மட்டும் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு மீதி சுத்தி இருக்க 70-80 கிலோமீட்டர் சுத்தி உள்ள அந்த ஒரு கிராமத்துக்குலாம் என்ன ஒரு பதிலுன்னா அது கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப செய்யார்ல வந்து இந்த ஷிப்காட்ல வந்து ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், அந்த ஆரணி சைட்ல ஓப்பன் பண்றதா இருக்கும், இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு.
பட் ஆனா இன்னும் மெயின் சிட்டி திருவண்ணாமலையை சுற்றி எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே வந்து இல்லை. ஃபுல் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஆனா லேண்டுமே வந்து நிறைய இருந்துட்டு தான் இருக்கு. என்னாலே வந்து அதுக்கு கூட பார்க்க முடியுதுன்னா கவர்மெண்ட் லேண்டா இருக்கிறது. அது ஏரி கிடையாது, கவர்மெண்ட் லேண்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க டெவலப்மெண்ட் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அண்ட் தென் நிறைய ஐடி நிறுவனம்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் டெவலப்மெண்ட்டா இருக்கும் திருவண்ணாமலை. ஏன்னா கோயிலை மட்டுமே வச்சு அதை சுற்றி தான் வந்து இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே வந்து இருக்கு திருவண்ணாமலையை பொறுத்தளவுல. ஏன் அப்படின்னா கிராமத்துல விளைவிக்கிற பொருளானது பூவா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அது பழம் பலகாரம்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து விளைவிக்கிறது எல்லாமே போறது கடைசியா டவுனுக்கு தான் போக போகுது. டவுன்ல யார் வாங்குறாங்கன்னா கோயில் சுற்றி வரவங்க. பூ வாங்குறது ஃபுல்லாவே இந்த கோயிலுக்காக அர்ச்சனை பண்றவங்க அவங்கள தான் வந்து அதிகமா வராங்க. அதுவே நம்ம ஃபுட் வைஸா பார்த்தாலும் இங்க ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய போகுது. அண்ட் தென் நிறைய அரிசியாவும் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்குலாம் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை பார்க்கும்போது ஒரு டெவலப்மெண்ட்டுமே இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஜெய்ஆர் சைடு ஆரணி சைடுல எல்லாம் வந்து இருக்கு. அண்ட் ஆரணி சைடுல ஏற்கனவே வந்து அவங்க அரிசி எக்ஸ்போர்ட்ல அவங்க நம்பர் ஒன்னா தான் இருக்காங்க. ஸோ ஆரணி சைடுல நல்ல டெவலப்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஆனாலும் அங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் இன்னும் டெவலப்மெண்ட் வந்து எடுத்துட்டு வரல. ஸோ அங்க திருவண்ணாமலை ஒரு ஐடி கம்பெனிஸோ இல்லை அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரா வந்து இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நான் வந்து சென்னை வந்து வரணும் அண்ட் தென் இங்க தான் வந்து ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து போறணுன்ற அவசியம் இருக்காது. நிறைய பேருக்கு வந்து அவசியம் இருக்காது. இது ஒரு ஊர்லயுமே வந்து அப்படிதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா சென்னை கோயம்புத்தூர் தாண்டி போனோம்னா எங்கேயுமே வேலை இருக்காது. இப்போ தென்காசி சிவகாசி இந்த சைடுலாம் வந்து ஒர்க் எடுத்துட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இருக்காது. அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு இப்போ சொல்லணும்னா கூட எந்த ஒரு விஷயமே கிடையாது. பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல சந்தானம் சொன்ன மாதிரி தான். ஸோ இங்க சென்னை வந்தாங்கன்னா படிச்சவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், படியாதவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், ஏதோ ஒரு வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். பட் திருவண்ணாமலை சைடு போயிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இல்லை இதுக்கு கவர்மெண்ட் சொல்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. பட் அது கொஞ்சம் மாறணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திருவண்ணாமலை சைடு எடுத்துட்டு வரணும். இங்க என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு வரணும். ஐடி டிசிஸ் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்கேயுமே செமி ஸ்கில்டா தான் இருக்காங்க பசங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்கான வேலை இல்லை. அங்க போனோம் அப்படின்னா ஒன்னு சேல்ஸ் பர்சனா போய் ஆகணும், இல்லை அப்படின்னா மார்க்கெட்டிங் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன என்பிஎஃப்சிஸ் இந்த சின்ன சின்ன ஷோரூம்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் வேலை இருக்கே தவிர மற்ற எந்த வேலையுமே அங்கே கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் இதே ரிப்போர்ட் நான் படிக்கும்போது திருவண்ணாமலையில இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி வந்தது அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ ஓவராலா எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கு. உமன் எம்பவர்மெண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகணும் அண்ட் தென் தமிழ்நாடு இதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். உங்களோட கருத்து என்ன? உங்க ஊர்ல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்னெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன்.